வசமாக சிக்கிய விஜய், கனவிலும் நினைக்காத தீர்ப்பை கொடுத்த நீதிமன்றம். நீயும் அதேதான் இனி பேசுவ. தமிழகத்தில் ஊழலில்லாத ஆட்சியை தான் கொடுப்பேன் என்று அரசியலுக்கு வந்த விஜய்க்கு தற்போது நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை கொடுத்து விஜய்க்கு மட்டுமல்லாமல் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளனர். நடிகர் டு அரசியலுக்கு வந்த விஜய்க்கு இது கரும்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. விஜய் புலி திரைப்படத்தில் நடித்ததற்கு வாங்கிய ஊதியத்தில் 15 கோடியை கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்தார் என்பது வருமான வரித்துறையின் குற்றச்சாட்டாக இருந்தது. இது தொடர்பாக 2015ஆம் ஆண்டு விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையின் போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த ஆவணங்களில் விஜய் 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வரி ஏய்ப்பு செய்ததற்கான விஜய்க்கு 1.50 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது வருமான வரித்துறை. ஆனால் வருமான வரித்துறை தமக்கான அபராதத்தை 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் விதித்திருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் தாமதமாக 2022ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தவறு என சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி அமர்வு விசாரித்து இன்று தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பில் வருமான வரித்துறை அபராதம் விதித்ததற்கு எதிரான விஜயின் மனு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. காலவரம்பை கடந்து வருமான வரித்துறை அபராதம் விதித்தது என்ற விஜயின் வாதம் நிராகரிக்கப்படுகிறது. விஜய்க்கு வருமான வரித்துறை கால வரம்புக்குள் தான் 1.50 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஆகையால் கால வரம்பு பிரச்சனையை தவிர்த்து வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஊழல்வாதி இல்லை என முன்னிலைப்படுத்திய நிலையில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு மூலம் கருப்பு பணத்தை பதுக்கினார் என்பது உறுதியாக தெரிகிறது. இதன் மூலமாக விஜய் ஊழல்வாதி என்றும் விஜய் அரசியலில் எடுக்கும் வழிகள் எல்லாம் முட்டுசந்தாகவே உள்ளது என ஆட்சியில் ₹1 கூட எடுக்க மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு படத்திற்கு 15 கோடி ரூபாய் மறைத்தார் என்றால் இதுவரை 69 படம் நடித்த விஜய் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மறைத்தார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக விஜய் மேல்முறையீடு சென்றாலும் வேலைக்காகாது. இதனால் அரசியலில் அவர் எடுக்கும் எல்லா யுக்தியும் அவருக்கு எதிராகவே இருப்பதாகவும் திமுக, அதிமுக போன்ற கட்சியை ஊழல் என்ற வரிசையில் தான் விஜயும் மறுப்பதாக கூறப்படுகிறது. அரசியலில் விஜய் போடும் பந்து எல்லாம் நோபாலாகவே இருப்பதால் இனி மக்களிடம் எந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசுவார் என்பது பெரும் சிக்கலாகவே இருக்கும் என்றே அரசியல் வல்லுநர்கள் பார்வையாக உள்ளது.